தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. பிகிடன் வியூவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த சோல்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இவரை சொல்லலாம். அண்ட் ஆக்டிங்ல ஒரு ஆக்டரா yet again ஒரு சூப்பரான ஒரு கதைக்களத்தோட வந்து ரிலீஸ்க்கு தயாரா இருக்கக்கூடிய படம் பிளாக்மெயில். செப்டம்பர் 12 வந்து தியேட்டர்ல ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கூட ஜி பிரகாஷ் இருக்கிறாங்க. வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? பிளாக்மெயில் எப்படி வந்து உங்களை நோக்கி வந்தது? ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ இதுதான் அதோட ஜானர். திடீர்னு ஒரு நாள் சினாப்சிஸ் மாறன் அனுப்பிச்சாரு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, படிக்கும்போது பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல எழுத்து வடிவமும் ஒரு நல்ல சுவாரஸ்யம் இருந்துச்சு. சரி, ஓகே, எடுத்து பண்ணலாம். ஒரு ஃபுல் நரேஷன் கேட்டேன். அண்ட் ஹீ ரோட் அண்ட் கேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஹீஸ் சம்திங் டெஃபினட்டாக ஒரு டேலண்ட் டு வாட்ச் அவுட். 20,000 கண்கள் பண்ணார், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் ஃபிலிம் அகெயின் ஃபார் ஹிம் ஐ திங்க் இட் ஷுட் பி அ குட் திங். இஸ் டெஃபினட்டாக ஒரு டேலண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப பெரிய ஹியூஜான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஸ்ரீகாந்த் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிந்து மாதவி. அண்ட் கைண்ட் ஆஃப் வந்து இதில் யார் குட் ஷேட்ல இருக்கா, யார் பேட் ஷேட்ல இருக்கா, இதில் வந்து ஒரு கெஸ் பண்ணுறதே ஒரு கைண்ட் ஆஃப் இது மாதிரி தான் போகுது. ஸோ லைக் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ வைஸும் பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக டர்ன் அவுட் ஆயிருந்தது. நல்ல காஸ்ட். ஸ்ரீகாந்த் சாராக இருக்கட்டும், பிந்து மாதவியாக இருக்கட்டும், தேஜு, ரமேஷ் திலக், அப்புறம் முத்துக்குமார், அப்புறம் கிங்ஸ்லன், அப்புறம் ரமேஷ் திலக் ஒய்ஃபா அவங்க ப்ளே பண்ணவங்க ஆர்டிஸ்ட். ஸோ எவ்ரி ஒன் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டோட. அண்ட் சாம்சியஸ் மியூசிக், கோகுல் பினாய் கேமரா, சாம் லோகேஷ். ஸோ நல்ல டீம் பிளாக்மெயில். கண்டிப்பாக ஒரு 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 மினிமமாக ஒரு கிளாஸான ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும். ஒரு நல்ல ஃபிலிமாக ஒரு குட் வாட்சாக இருக்கும். எனிதிங் பர்டிகுலர் வந்து இது நான் கதை கேட்கும் போதும் சரி, ஆர் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் சரி, இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. கைண்ட் ஆஃப் இது வந்து நான் நினச்சது வேறையா இருந்தது. பட் ஆனால் அந்த லைக் இட் டர்ன்ட் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. அது ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு படிக்கும் போதும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை கட் பண்ண விதம், அதோட எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த வே தே ஷார்ட் இட், ஐ திங்க் அந்த அந்த 30-35 மினிட்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்குமான்னு பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நம்ம பார்க்கும்போது ஜிவியோடைய லைக் ஒரு பர்சனாக இருக்கிறது இல்லாமல் ஒரு ஆக்டிங்னு வரும்போது, ஆக்டராக வந்து மாறும்போது அந்த ஒரு எந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் லைக் ஒரு வேரியேஷன் நம்ம ஆஸ் அன் பர்சனாகவே நம்ம மாறுற மாதிரி இருக்கும். கேரக்டர் தான். அந்த படத்துக்கு என்ன கேரக்டர், அதுக்கு என்ன டயலாக், அந்த கேரக்டர் என்ன பேசுது, அதோடைய பாடி லாங்குவேஜ் என்ன இருக்க போகுது அப்படின்ற போது அந்த ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய லாங்குவேஜ், ஸ்லாங் எல்லாமே மாறும். இப்போ கல்வனில் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசி பண்ணேன். பேச்சுலரில் கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே கொஞ்சம் சிட்டி ஸ்லாங் பேசி பண்ணேன். இது வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியால தான் இருக்கும். ஆனால் ஸ்லாங்னு ப்ராப்பராக அப்படி கிடையாது. இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபிலிம்க்கு வந்து அது மாறும். ஸோ இந்த படம் பார்த்து இந்த கதாபாத்திரம் அதோடைய வசனங்கள் தான் அதோடைய டிசைட் பண்ணும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் உங்களுடைய இந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னி வந்து நிறைய கேட்டிருக்கோம். ஒரு மியூசிக்கோட ஒரு கம்போஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்கோம். பட் ஆனால் ஆக்டிங் வைஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஒரு கேரக்டருக்கு முன்னாடி லைக் ஒரு நிறைய லேயர்ஸ் வந்து அன்வைல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நரேஷன் வந்து அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்கெட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மைண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் டிரெக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் எப்படி நடப்பார், இவர் என்ன ட்ரெஸ் பண்ணுவார், இவர் எப்படி பேசுவார், எப்படி இவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும், இது வந்து ஒர்க் அவுட் பண்ணும். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு அதோடைய லுக்கை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, டிரெக்டருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதை வச்சு தான் என்னுடைய ஒர்க் நான் பண்ணுவேன். ஒரு ஃபிலிமுக்கு இப்போ நாச்சியாருக்கு வந்து நான் அந்த கலர் பண்ணேன், ஹேரை அப்புறம் மாதிரி ஒர்க் பண்ணேன். பேச்சுலரில் வந்து லென்சஸ் போட்டுட்டு ஒர்க் பண்ணுவான். ஆனால் லைட் பேக்காக ஆன்சர் பண்ணுவான். எதுக்குமே ஆன்சர் வந்து உடனே வராது. இருக்குன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஸோ அந்த மாதிரி பிஹேவியரில் இருக்கிற ஒருத்தன். நாச்சியாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக் ட்ராப்ல இருந்து வந்த ஒரு பையன். அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி அவன் சர்வைவலுக்கு எப்படி என்ன பண்றான், அந்த மாதிரி இந்த படம் வந்து இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பர்சன் இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கான். தென் ஹி வில் ஹாவ் டு பிளே. அடுத்தவங்க லைஃப்ல விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அவன் எப்படி அதை எடுத்து பண்றான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு ஆக்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுற விதத்துல வந்து நான் இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலா இருக்கணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப சட்டிலா இருக்கணும். முந்தி ஃபர்ஸ்ட் ஓவர் போர்டா லவுடான ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ தாட் ஓகே வில் டூ சம்திங் வெரி சட்டில். அந்த வெரைட்டி அதெல்லாம் வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். யா. அண்ட் ஆக்சுவலாகவே நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருந்தது. ஜிவி அப்படின்னாலே நிறைய பேர் லைக் இனிஷியல் டைம்ஸில் வந்து ஸ்டீரியோடைப் பண்ணியிருந்தாங்க. சில படங்கள் இப்படி தான் இருக்கும், ஆர் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் லைக் யூ பிரேக்கிங் இட். ஒரு கதையும் வந்து லைக் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு வந்து இமேஜின் பண்ண முடியல.
ஓகே ஜிவி இதுல இருக்காரு, ஓகே ஃபைன், பிரேக்கிங் இட். சரி அடுத்த படம் அப்படின்னா திருப்பி இதுக்கப்புறமா அதே மாதிரி. ஏன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? நீங்க வந்து லைக் இல்ல ஒரு பாயிண்ட்ல டிசைட் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது, சும்மா காமெடி படம் பண்ணக்கூடாது, இல்ல ஒரு யங் அப்படின்னு இல்லாம ஜானர்ஸ் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், போன படம் ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர், ஒரு sci-fi ஃபிலிம். இந்த மாதிரி ஐ வாண்டட் டு மூவ் இன்டு லாட் ஆஃப் ஜானர்ஸ். ஸோ அப்பதான் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த பேக்ட்ராப்ல நம்ம இருக்கோமா, இப்படி நம்ம பண்றோமான்னு அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும்போது வில் கெட் ஒன் இன்ட்ரெஸ்ட் லெவல் டு டூ த ஃபிலிம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து பேக் தென் உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வந்து எந்த இடத்துல மிஸ் பண்றோம், ஆர் ஏதோ ஒரு இடத்துல வந்து சில படங்கள் ஃப்ளாப் ஆகிறதுக்கும் அண்ட் சில படங்கள் வந்து கிரிட்டிக்கலி சூப்பரா இருக்கு அப்படின்னு அக்ளைம் ஆகிறதுக்கும் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்தா the numbers are not matching அப்படின்ற ஒரு ஃபீல்ல எந்த இடத்துல நம்ம வந்து லைக் அது ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி? நான் எப்பவுமே என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஐ ஹேவ் டு டூ இட் ப்ராப்பர்லி. ஐ வாண்ட் டு என்ஜாய் மை கிராஃப்ட், என்ஜாய் மை ப்ராசஸ். நான் வந்து இதனால அது வருமா, இது வந்து இப்படி நம்ம கொடுக்குமா அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கூட அந்த படமா எனக்கு வந்துச்சு, நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஜானர்ஸ் சூஸ் பண்ணேன், என் வேலையை நான் ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது நம்ம கையில கிடையவே கிடையாது. நம்ம சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து ஒருத்தரால ஈஸியா டிசைட் பண்ண முடியும்னா, நம்ம இங்க வந்து 100% சக்ஸஸ் ரேட்ல யாருமே கிடையாது. நீங்க இந்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கூட அப்படி எனக்கு தெரியல. நான் 100% சக்ஸஸ்ல யாரையுமே பார்க்கல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதனால நமக்கு அது கிடைக்கும், இது இப்படி போகும் அப்படி போகும் நம்ம நினைக்கிறத விட்டுட்டு என் ஒர்க், நான் இந்த கேரக்டர் பண்றேன், இந்த படம் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இதை நான் பண்றேன், இந்த மியூசிக் நான் பண்றேன், இந்த பாட்டு எனக்கு ஹிட் ஆயிடும், இந்த பாட்டு இப்படி போகும் அப்படிலாம் நான் நினைச்சு பண்ண மாட்டேன். நான் என் ஒர்க்கை கேஷுவலா பண்ணுவேன். என் ஒர்க் அதுல நான் என் பெஸ்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒரு சாங்கும் அப்படிதான் பண்ணுவேன், நான் சூஸ் பண்ற ஃபிலிம்ஸும் அப்படிதான் பண்ணுவேன். நான் நடிக்கும் போது இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், இப்படிதான் நான் எடுத்து. பியூட்டிஃபுல் ஆன்சர். நீங்க பண்ண படங்கள்லேயே வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து லைக் செதுக்கி இந்த மாதிரி தான் இருக்கணும் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து நடிச்சிருக்கேன். பட் ஆனா அந்த அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? ரெஸ்பான்ஸ்னா நல்ல கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எனக்கு நாச்சியார் ரொம்ப பிடிக்கும் என் ஒர்க். அப்புறம் எனக்கு சர்வம் தாளமயம் ரொம்ப பிடிக்கும் என் ஒர்க். தட் வாஸ் a லைவ் சவுண்ட். அது நோ டப்பிங், அந்த படம் ஃபுல் கம்ப்ளீட் லைவ் சவுண்ட். அந்த படம். அப்புறம் சிவப்பு மஞ்சள் பச்சையில கேரக்டர் பிடிக்கும். அப்புறம் பேச்சுலர்ல ஒரு நெகட்டிவ் ஷேடு, கிரே ஷேட்ஸ்ல ஒரு லேட் பேக் கேரக்டர். இந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் ட்ரைங். ஸோ அதான் நான் சொல்றேனே, எனக்கு இது பண்ணி எனக்கு இது கிடைக்கும், இது எனக்கு கிடைக்கல, நான் அந்த புலம்புற ஜோன்லயோ இல்லை வந்து எதிர்பார்க்குற ஜோன்ல நான் இல்லை. நான் என் வேலையை வந்து ஒழுங்கா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஐ டோன்ட் திங்க் அது என் கையில இல்லை. இந்த படம் ஓடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த படம் ஓடாது. இந்த படம் ஓகே அப்படின்னு நினைச்சா அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அந்த எண்ணத்துக்குள்ளேயோ இது இப்படி போவோம் அப்படி போகும்னு நான் யார் டிசைட் பண்றதுக்கு? நான் என் வேலையே செய்யறேன், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிப்பாங்க அது ஒர்க் ஆகுது. அண்ட் உங்களுடைய ஆக்டிங் வேரியேஷன்ஸே பார்க்கும்போது பீட் அது வந்து ஒரு ரொமான்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்லைனா வந்து எமோஷனலா பேசுறதா இருக்கலாம், இல்லைனா லைக் நிறைய விஷயங்கள் கன்வே பண்றது அப்படின்னும் போது நிறைய வேரியேஷன்ஸ் அண்ட் நிறைய சைட்ஸ் ஆஃப் ஜிவி வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியுது இல்லையா? ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ரொம்ப மெனக்கிடுறேன் ஆர் இது வந்து எனக்கு வந்து எஃபோர்ட்லெஸ்ஸா வருது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு பேசிக்கா ஆஸ் அ கம்போசரா, ஆஸ் அ சிங்கரா, ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு பேசிக்கா எமோஷன்ஸ் நல்லா வரும். ஸோ அந்த எமோஷன்ஸ்க்கு நான் ட்ரூத்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். டியூன் பண்ணும்போது சரி, பாடும்போதும் சரி, நடிக்கும் போதும் சரி. ஸோ இப்போ நான் உண்மையாக ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி அழுகுறேன்னா ஐ ஃபீல் ஆடியன்ஸ் ஷுட் கெட் கனெக்டட். ஸோ அந்த எமோஷன் ஆங்கிள் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிவப்பு மஞ்சள் பச்சையா இருக்கட்டும், those kind of emotional angles work for me. சாங்குமே இப்போ உன் பேரை சொல்லும் போதே மாதிரி ஒரு சாங்கோ, இல்லை பூக்கள் பூக்கும் மாதிரி ஒரு சாங்கோ, இல்லை எள்ளுவாய பூக்களே மாதிரி ஒரு சாங்கோ, எமோஷன்ஸ் ஐ ஃபீல் it comes to me in a flow. உங்களுடைய படங்களுக்கு நீங்களே வந்து மியூசிக் பண்ணுவீங்க இல்லையா? பட் இந்த படத்துக்கு சாம் சேஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இட் வாஸ் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மியூசிக்கா வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா? அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? I liked it. எனக்கு சாம் சேஸோட ஒர்க் பிடிக்கும். He is a very talented composer. So I'm very happy to work with him. எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் அவங்க மூமாரன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு சாம் சேஸோட. அதனால திருப்பி அவங்க காம்பினேஷன் சேர்றாங்க. I'm happy to work with Sam. I would wish the best for him. He's done a very nice job on the film. Yeah, nice. And music wise நம்ம பார்க்கும்போது people are like celebrating. ஏன்னா அவ்வளோ சாங்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவ்வளோ BGMs எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஒரு லவ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் கன்வே பண்ணுற விதமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா? அதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அந்த கதை தான் தீர்மானிக்கும். ஸோ அந்த கதை, அந்த மொமெண்ட்,
அந்த கதைனா இப்போ அந்த சாங்கோட லீட் என்ன, அதுக்கு என்ன இருக்க போகுது, இந்த இப்போ ஒரு ஃபிலிம்க்கு ஒரு வேர்ல்டு இருக்கு. ஸோ இந்த ஃபிலிமோட வேர்ல்டில் என்ன சவுண்ட் இருக்க போகுது, இந்த ஃபிலிமோடைய ஆடியோ எப்படி இருக்க போகுது. I construct an audio world around the film. அதை வச்சு then I keep working for every film. ஓகே. அண்ட் இப்போ என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. டப்புன்னு உங்களுக்கு தோன்றது மைண்ட்ல இல்லாம அப்படியே சொல்லிடலாம். ஓகே. பேக் தென் ஒரு 18-year-old ஜிவி உங்களோட ஜேர்னி பத்தி என்ன சொல்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தாரு. ஸோ அவருக்கு கைட் பண்ணலாம் யாருமே கிடையாது. ஓகே. இப்போ இருக்கிற ஜிவி எங்க போனா அவள் கைடு, இதெல்லாம் நோ சொல்லு, இதெல்லாம் எஸ் சொல்லு, எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும். அப்ப என்னன்னா நோ சொல்லணும்னு ஆசைப்பட்டு பட் நோ சொன்னா நமக்கு நிறைய படங்கள் இருக்காதோன்னு சொல்லிட்டு எஸ் சொன்னதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். Whenever you want to have an answer, just tell it honestly off. You don't need to hide your words. Just be more honest on the face. Beautiful. And எனக்காவது வந்து கிரியேட்டிவ் பிளாக் பீட் அது வந்து ஆக்டிங் ஒரு மியூசிக் வந்தது அப்படின்னா ஜிவி என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த மொமெண்ட்ல மறந்துடணும். வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு you have to come back to it. அது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ மென்டல் பிளாக்ன்றது வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கும். அதுல இருந்து நீங்க விலகி போயிட்டு வேற ஒரு விஷயத்துல பார்த்துட்டு திருப்பி நீங்க பிரேக் எடுத்துட்டு வரணும். இல்லைன்னா அது அங்கேயே நிற்கும். ஸோ மென்டல் பிளாக்ஸை ஹேண்டில் பண்றது அது ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்சி டேர்ம்ல நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஈஸியா வந்து டைம் டு குவிட் எவ்ரிதிங், லைக் எனக்கு இது வேண்டாம், அப்பா என்னை விட்டுருங்க அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஜிவிக்கு எனக்காக வந்திருக்கா? அப்படி வந்தது அப்படின்னா என்ன பண்ணீங்க? நான் ரொம்ப நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்ல தான் இருப்பேன். I don't give up so easily. சிம்பிளா அப்படி முடிச்சிட்டீங்க. Okay. What was your biggest fear? நீங்க வந்து ஆக்டிங்க்கு வரும்போது ஆர் வந்து மியூசிக் நான் வந்து கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்ற போது? நான் நினைச்சேன் எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ண தெரியுமா தெரியாதான்னு எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டேன். தியேட்டர்ல ஒரு 2-3 மியூசிக் கிளாப்ஸ் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நமக்கு ரீ ரெக்கார்டிங் வருது, அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது அப்படிங்கிறது. ஸோ பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஒருவித சாங் வரும்போது இது பிடிக்குமா பிடிக்காதா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும். டார்லிங்ல வந்து நான் என்ன நினைச்சேன்னா சரி இதுல லாஸ்டா ஒரு ஃபைட் இருக்கும், இதுல அடிக்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க சிரிச்சிருவாங்க, இப்படி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த பேய் வந்து அடிக்கும் போது கிளாப் பண்ணாங்க தியேட்டர்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி அந்த மொமெண்ட், அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் இந்த மூணுத்துலயுமே. ஓகே. அண்ட் நீங்க வந்து பெரிய டைரக்டர்ஸ் லைக் பிக் நேம்ஸ் இருக்கக்கூடியவங்களோ கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் சேம் ஆஸ் டெபியூட்டன்ஸ் கூடயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? தி அப்ரோச் அது எப்படி இருக்கும் ஜிவி கிட்ட? எனக்கு நியூ கமர்ஸ் அப்போ நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். பெரிய டைரக்டர்ஸ்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நியூ கமர்ஸ்னும் போது தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன், ஐ கிரியேட் சம்திங். நான் எப்பவுமே நியூ கமர்ஸோட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஓகே, நைஸ். அண்ட் எமோஷனல் ஸ்விட்ச், அதாவது ஒரு எமோஷனலாக ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கும் இல்லைனா மாஸ் நம்பரான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு ஸ்விட்ச் எப்படி இருக்கும் ஜிவி கிட்ட? இமோஷன் வந்து அந்த மூடை தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும். மாஸுங்கிறது அந்த ஆட்டிடியூடை கேப்சர் பண்ணணும். ஸோ இமோஷன்றது என்றைக்குமே அந்த அந்த ஒரு மூட்குள்ள நம்ம அந்த மூடை வந்து விலகாமல் இருக்கணும். மாஸ்ல வந்து அந்த ஆட்டிடியூட் விலகாம இருக்கும். இது ரெண்டு தான் ஸ்விட்ச் பிட்வீன். நைஸ். அண்ட் நீங்க பண்ணதுலேயே வந்து ஐகானிக் பிஜிஎம் எனக்கு இது, பட் ஆனா அதுக்கு பின்னாடி நான் வந்து எமோஷனலா இவ்வளோ டிராவல் பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆயிரத்தி அந்த எண்ட், த சேவியர் ஆர் த பர்சன், அந்த தீம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனலா கம்போஸ் பண்ண விட்டது. இன்னி வரைக்கும் அது it's been repeated everywhere. Okay. And what made you choose மியூசிக்கா இருக்கலாம் இல்லைன்னா ஆக்டிங்கா இருக்கலாம், இதுதான் நம்மளுடைய லைக் கரியர் பாத் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கான ரீசன்? பேஷன் தான். சினிமா பேஷன் ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளைண்டான கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க ஒரு பிளைண்டான கான்ஃபிடன்ஸ்ல இருந்தா தான் நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ரொம்ப இப்படி போனா இங்க இடிச்சுப்போம், இங்க போனா இப்படி இடிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியாது. ஒரு பிளைண்டா போகணும். அதே சமயத்துல தன்னிலை அறிந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து we won't lose our grip அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் ஓவரா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாலும் பிரச்சனை. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் people will take a ride of us. ஸோ ஒவ்வொரு எஸ்டிமேட்டும் பண்ணாமல் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணாமல் உங்கள் தண்ணியில அறிந்து இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது
ஒர்க் ஆகும். பியூட்டிஃபுல் ஆன்சர். நான் இது கேட்டதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, அம்மாவோட இன்டர்வியூ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க லைக் வந்து சச்சின் யூஸ் டு ஹியர் ரஹ்மான்ஸ் மியூசிக், அதனால சச்சின் வந்து ரஹ்மான் சாரோட பாட்டு கேட்குறாங்க, அப்போ நான் வந்து பாட்டு போட்டால் அவங்க கேட்பாங்களே. ஸோ தட்ஸ் வென் உங்களுடைய வந்து ஒரு மியூசிக்கோட ஒரு இது பரிமாணம் ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? லைக் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், அதை வச்சு எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. அது வந்து எப்படி சொல்றது, எங்க அப்பா அம்மா அது வந்து கைட் பண்ணாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அதான that's what they know. ஸோ அதை வச்சு they thought. இத்தனைக்கும் அவங்க வந்து நான் ஸ்டடீஸ் இது பண்ணதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நான் படிப்பு வந்து விடுறேன்றது. never lose your studies. நீ வந்து மியூசிக்லாம் நீ அப்படி இனிஷியலாக வராத, டேக் யோர் டைம், நீ டிகிரிலாம் முடிச்சு அதுக்கப்புறம் யோசினாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ்க்குள்ள ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை தான். அது நம்ம சிலது நம்ம தைரியமா வந்தாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் நிறைய வந்து நீங்க பாடிருக்கீங்க இல்லையா, சின்ன வயசுல குட்டியில இருந்து நீங்க வந்து பாடிருக்கும் போது இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து இந்த குரலுக்கு இவர் தான் சொந்தக்காரரா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஒன் சாங் நீங்க பாடினது இட் வென்ட் அன்நோட்டிஸ்ட், ஆனா வந்து லைக் மில்லேனியல்ஸ்க்கு எல்லாம் தெரியும், பட் ஆனா அந்த ஜென்சிக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாங்? ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஆயத்துல வரும்ல, இந்த பாதை எங்க போகும்னு ஒரு சாங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து வாஸ் அன்நோட்டிஸ்ட். இந்த பாதை எங்கு போகும், இந்த தேடல் எங்கு சேர்க்கும், நான் இங்கு கலந்தேன் ஒரு புயலில், நான் ஒரு இலைதான் இந்த காட்டில், நான் ஒரு இலைதான் இந்த காட்டில். படத்துல வரல, but that's a song called இந்த பாதை. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு பிளாக்மெயில். உங்களுடைய படம் வந்து வெற்றி பெறதுக்கு எங்களோட டீம் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி for the beautiful conversation. Thank you so much. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.